பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு: மனிதர்களின் அளவுகோலை தூர எறியுங்கள். ஆதார வசனம் அப்போஸ்தலர் 28 விஷப்பூச்சி அவன் கையிலே தொங்குகிறதை அந்நியராகி அந்த தீவார் கண்டபோது, இந்த மனுஷன் கொலை பாதகன், இதற்கு சந்தேகமே இல்லை, இவன் சமுத்திரத்துக்கு தப்பி வந்தும் பழியானது இவனை பிழைக்க ஒட்டவில்லை என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டார்கள். அவன் அந்த பூச்சியை தீயிலே உதிரி போட்டு ஒரு தீங்கும் அடையாதிருந்தான். அவனுக்கு வீக்கங்கண்டு அல்லது சடுதியாய் விழுந்து சாவான் என்று அவர்கள் பார்த்து கொண்டிருந்தார்கள். நெடு நேரமாய் பார்த்து கொண்டிருந்து ஒரு சேதமும் அவனுக்கு வராததை கண்டபோது வேறு சிந்தையாகி இவன் தேவன் என்று சொல்லி கொண்டார்கள். தேவ ஞானம் பெற்றவர்கள். இது பவுலடிகளால் பற்றி சொல்லப்பட்டது. உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்லுகிறேன். பவுல் ஒரு கைதியாக கொண்டு போகப்படுகிறான் ரோமாவரிக்கு, விசாரணை கைதியாக. அவனோட நிறைய கைதிகளெல்லாம் போகிறார்கள். இவர்கள் இப்போ 100க்கு அதிபதி இவர்களை அழைத்து கொண்டு போகும்போது கப்பல் சேதம் வந்து விட்டது. 14 நாட்களுக்கு மேலாக இரவும் தெரியாது பகலும் தெரியாது, ஒரே புயல் மழை, மாட்டிக்கொண்டார்கள். கப்பலும் உடைந்து விட்டது. அதற்கப்புறம் எப்படியோ தத்தி நீந்தி வந்து ஒரு கரையை சேர்ந்தார்கள். சேர்ந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அந்த கரையின் பேர், அந்த தீவின் பேர் மெலித்தா என்று. இவர்களோ நனைந்து 14 நாட்களும் நனைந்து பசியோடு இருக்கிறார்கள். அந்த தீவாரெல்லாம் சேர்ந்து இவங்கள குளிருக்காக ஏற்கனவே அவர்கள் நிறைய தீயை மூட்டி அங்கே நிறைய போட்டு உட்காந்து வட்டமாக உட்காந்துருக்கிறார். இவர்களும் போய் இதை இணைந்து கொண்டார்கள். இப்போ அந்த தீவாரும் இவர்களும் பவுல் அடிகளாரோடு நிறைய பேர் போனவர் எல்லாரும் இருக்கிறார்கள். எல்லாரும் கொஞ்சம் குச்சியெல்லாம் பொறுக்கி தீயில போடுறாங்க. பவுலும் பொறுக்கி போடும்போது அதுக்குள்ளே இருந்த ஒரு விஷப்பூச்சி, ஒரு பாம்பு இவனை கவ்வி கொண்டது. அதை அந்த தீவார் மனுஷர் பார்க்குறார்கள். அடடே, கப்பல் சேதம், இவனும் பொல்லாதவனாக இருப்பான் போல இருக்கு, கொலை பாதகன், கப்பலுக்கு பிழைச்சி வந்து கூட இங்கே பார் விடலை பார் விதி, இவனை பிடித்து கொண்டது பாம்பு என்று பார்த்து கொண்டே இருக்க. பாம்பையும் பார்க்குறார்கள், இவனையும் பார்க்குறார்கள். சீக்கிரமாக கீழே விழுந்து சாமான் என்று பார்த்தார். வெகு நேரம் பார்த்து இவனுக்கு ஒன்றுமே நடக்கலை. அவன் அதை உதிரி போட்டுட்டான், தீக்குள்ளே உதிரி போட்டுட்டான், ஒன்றுமே நடக்கலை. விஷப்பூச்சிங்க. உடனே சொல்கிறாங்க இவன் தேவன் என்று. முதல்ல என்ன சொன்னார்கள்? கொலை பாதகன். கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே பாருங்கள், கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே கொலை பாதகன் என்பவன் இப்போ தேவனாக அடையாளப்படுத்தி பேசும்படி ஆயிற்று. இதுதான் மக்கள். நல்லவன் என்பார்கள், கொஞ்ச காலத்தில் ஐயோ அவனை போல மோசம் இல்லை என்பார்கள். இது மனிதர்கள். நரம்பில்லாத நாவு எப்படி வேணாலும் பேசும். அவர்களுக்கு பயமே இல்லை மனிதர்களுக்கு. இந்த அடையாளத்தை, விமர்சனத்தை ஒரு கூட்ட மக்கள் ஆமோதிக்கிறார்கள். ஆம், அப்படித்தான் என்கிறார்கள். ஆனால் பேசப்படும் நபராக இருந்த பவுல் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் கொலைபாதகனும் அல்ல, தேவனும் அல்ல, தேவனால் அழைக்கப்பட்டவன். அவன் தான் எழுதிய எல்லா கடிதத்தின் அறிமுக வசனங்களை பார்த்தீர்கள் என்றால், தான் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஊழியக்காரனாக தேவனால் அழைக்கப்பட்டவன் என்பதை அப்போஸ்தலர் 9 ஏற்றுக்கொண்டவன் கடைசி வரை அதே நிலைப்பாட்டில் தான் இருந்தான். மக்களே, நம்மை அவர்கள் மோசம் என்று சொல்லலாம், நல்லவன் என்று சொல்லலாம், கோபக்காரன் என்று சொல்லலாம், அவன் பொறுமைக்கு ஏது வேண்டான்னு சொல்லட்டும். ஆனால் நமக்குள் ஒரு நிலைப்பாடு இருக்க வேண்டும். நாம் யார் என்ற நிலைப்பாடு, அதில் நாம் தடுமாறிவிட்டால் மக்கள் நம்மளை பந்தாடி விடுவார்கள். நாம் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவினால் நம்ம ரட்சிக்கப்பட்டவர்கள். நாம் இப்பொழுது இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம். தேவன் நம்மை இயேசு கிறிஸ்துவுக்குள் பார்க்கிறார். அவர்தான் அழைத்தார், நம்மளை நீதிமானாய் மாற்றினார், நம்மளை சொந்த தெய்வ குடும்பத்தில் சேர்த்து கொண்டார், நம்மளை ஆசீர்வதித்து வருகிறார். நீர் என் பிள்ளை என்று சொல்கிறார், நீங்கள் என் ஜனம் என்று சொல்கிறார், நான் உங்கள் தேவன் என்று சொல்கிறார். இந்த நிலைப்பாட்டை விடவே கூடாது. அந்த அன்பிலிருந்து நம்ம தள்ளிப்பட்டு போகவே கூடாது. அந்த சிலுவை மரணம் நமக்காகும். அந்த சிலுவை இல்லாவிட்டால் நாம் இல்லை. அந்த நிலைப்பாட்டில் பவுல் எப்படி இருந்தாரோ அதே நிலைப்பாட்டில் நம்ம ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை இருக்க வேண்டும். பணக்காரனாகலாம், ஏழையாகலாம், எது வேணாலும் ஆகலாம், அதெல்லாம் வரும் போகும் எல்லாம். இது மாறவே கூடாது. அப்படி ஒரே நிலைப்பாட்டில் நாம் இருக்கும் பொழுது மனிதர்கள் யோசிப்பார்கள் நம்மளை பற்றி பேசுவதற்கு. இயேசு ஊழியம் செய்த காலத்தில் பரிசேயர்கள் வேதபாரகர்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீங்கள் மனுஷருடைய கற்பனைகளை உபதேசங்களாக பொதித்து வீணாய் எனக்கு ஆராதனை செய்கிறாய் என்று ஏசாயா தீர்க்கதரிசி உங்களை பற்றி நன்றாய் சொல்லியிருக்கிறான் என்றார். மனுஷருடைய அனுபவம், மனுஷருடைய கற்பனையெல்லாம் உபதேசங்கள் ஆகிவிட்டது. அப்படி ஆகக்கூடாது.
இன்னும் கிறிஸ்துவ வட்டாரங்களிலேயே பல விசுவாசியுடைய இந்த பேச்சு இடம்பெறுகிறது. என்ன பேச்சு? ஒரு விசுவாசி நோய்வாய்ப்பட்டால், பிஸ்னஸ் கீழ்முகமாக போய்விட்டால், வீட்டில் சமாதானம் இல்லை என்றால் இவர்கள் ஏதாவது பாவம் செய்திருப்பார்கள், கர்த்தர் இவர்கள் மேல் கோபமாக இருக்கிறார், இவர்கள் பக்தியில் கோளாறு என்று அளக்கிறார்கள். அதையும் நம்புகிறார்கள். ஒரு விசுவாசியின் குடும்பம் பொருளாதாரத்தில் மேலே மேலே போகும்போது எல்லா காரியங்களும் அவர்கள் நினைக்கிறது போல நடந்தேறினால், இவர்கள் பக்திமான்கள், தேவனுக்கு பயந்து நடப்பவர்கள், தேவன் இவர்கள் மேல் பிரியமாக இருக்கிறார் என்று அளக்கிறார்கள். இதையும் ஒரு கூட்டம் ஆமேன் என்று நம்புகிறது. வேதத்தில் எங்கேயாவது தேவ ஆவியானபடி எழுதி பதிவு செய்துள்ளாரா? சொல்லுங்கள். வேத வசனங்களுக்கு ஒத்து போகாத மேட்சாகாத சம்பாஷணைகள் என்ன கலராய் வந்தாலும் கொடுத்தாலும் அது பொய், அது பிசாசு ஸ்டேட்மெண்ட். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்தில் 4:5 பிசாசு சொன்ன பொய் போலவே இது அலங்கரிக்கப்பட்ட பொய். அன்பர்களே, இப்படிப்பட்ட பொய்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். உங்களுடைய நிலைப்பாடு உங்களுக்கு தெளிவு இல்லாவிட்டால் நீங்கள் இடம் கொடுக்க வாய்ப்பு உண்டு. அப்படி சொன்னால் வேதத்தில் வசனம் உள்ளதா என்று கேளுங்கள். வேதத்தில் ஏன் இத்தனை கற்பனைகள், நியமங்கள் எழுதி வைக்கப்பட்டுள்ளன? இதை நாம் வாசித்து, விசுவாசித்து, தியானித்து அதில் நடக்க வேண்டும், கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. சும்மா நீங்கள் ஏதோ படியுங்க என்பதற்காக இல்லை, இத்தனை அதிகாரம் படித்தால் ஆசீர்வாதம் என்பதற்காக இல்லை. படியுங்கள், தியானியுங்கள், நடவுங்கள், அப்பொழுதுதான் பிழைப்பீர்கள். ஆவிக்குரிய செழிப்பு, பொருளாதார செழிப்பு, முன்னேற்றத்தை வைத்து தேவனுடைய அன்பை, பிரியத்தை அளக்காதீர்கள். தாயின் கருவில் உங்கள் கருவை கண்டவர், கலாத்தியர் 1:15, முன் குறித்தவர், அழைத்தவர், ரட்சித்தவர், ஆவியால் நிரப்பினவர், இறுதி வரை அதே அன்பு, அதே அக்கறை, அதே கரிசனம், அதே தயவு, இது கூடுமே ஒழிய குறையாது. உங்கள் பிள்ளைகள் மேல் அன்பு உங்களுக்கு கூடுமே ஒழிய குறையாது. அவர் சில தவறுகள் செய்யும் போது கோபம் வருகிறது, அதனால் அன்பு கூடத்தான் செய்யும். உறவு மாறாது. பிள்ளை தகப்பன் என்ற உறவு மாறாது. மரண பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன் என்றவர், முற்றுமுடி ரட்சிப்பேன் என்றவர், முற்றிலும் ஜெயம் கொடுப்பேன் என்றவர் மாறுவதே இல்லை. இதை நீங்கள் மறக்கக்கூடாது. மறந்தால் மனிதர்கள் நம்மளை விளையாடி விடுவார்கள். அவர்கள் காட்டும் அன்பு குறைவதே இல்லை. சிக்ஷை, துன்பம், வேதனை, செட்பேக் வருகிறது என்றால் ஒன்று பிசாசின் தலையிட்டால், நீங்கள் பிசாசின் பொய்யிற்கு இடம் கொடுத்ததால் வருகிறது. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 23, 24 ஆதாம் ஏவாள் துரத்திவிடப்பட்டார்கள் அல்லவா? பிசாசுக்கு கீழ்ப்படிந்தார்கள், தேவனை எதிர்த்தார்கள். அல்லது நாமே நம் மாமிசத்தை சொல்வதை கேட்டு சுயத்திற்கு இடம் கொடுத்து காரியம் செய்தால் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் லோத்து செய்தான் அல்லவா? கண்ணுக்கு பசுமையாக இருக்கிறது சொதோம் கொமோராவை தேடி போனான் அல்லவா? போனதுக்கப்புறம் தானே தெரிகிறது எவ்வளவு மோசமான பட்டணம் என்று. அழிந்தான். அல்லது தேவ ஆவியானவர் பலமுறை சொல்லியும் புரிந்தும் புரிய வைத்தும் நாம் கீழ்ப்படியாமல் போனால் கொஞ்சம் நஷ்டம் வருகிறது. அதுதான் சிக்ஷை. இன்னும் ஒன்று இருக்கிறது, அதுதான் கர்த்தர் தம் வழியில் தம் சித்தம் திட்டத்தின்படி நடத்தும் போது நம்மை உருவாக்குகிறார். சிக்ஷை இல்லாமல் உருவாக்க முடியாது. உருவாக்கம் இல்லாமல் உயர்வு கிடையாது. அந்த ஒப்பற்ற நிலையை தகப்பன் சிக்ஷிக்காத புத்திரன் உண்டோ என்று கேட்கிறார் வேதத்தில். நாம் அடைவதற்கு முன்பாக, நமக்கு என்று குறித்து வைத்த அந்த ஒப்பற்ற நிலையை அடைவதற்கு முன்பாக நம்மை உருவாக்குகிறார். அதான் சிக்ஷை. கொஞ்சம் தாவீதின் பாதையை பாருங்கள். அவனை பெரிய ராஜாவாக உருவாக்க வேண்டும், அவன் போர் செய்ய வேண்டும், தேசத்தை விஸ்தாரமாக்க வேண்டும். அதனை உருவாக்கினார். அதனால் அவன் பாதை கடினமாக இருந்தது. வெளிப்படுத்தல் 3:19 கர்த்தர் சொல்லுகிறார், நான் நேசிக்கிறவர் எவர்களோ நன்றாக கேளுங்கள், அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். நம்மேல் ஆண்டவருக்கு பிரியம் இருக்கிறது என்றால் சிட்சை உண்டு, உருவாக்கம் உண்டு, உயர்வு உண்டு. அவர் ஒரு நாள் நம்மளை விட்டு விலகுவதில்லை, அன்பு குறைவதே இல்லை. ஆகையால் நீ ஜாக்கிரதையாயிருந்து மனம் திரும்ப என்கிறார். எரேமியா 18ஆம் அதிகாரத்தில் குயவன் களிமண் அந்த உதாரணத்தை வைத்து விளக்குகிறார். குயவன் கையில் களிமண் இருக்கும்போது குயவன் தன் இஷ்டத்துக்கு அது செய்கிறார். வேண்டாதை கத்தி வைத்து சுருட்டி எறிகிறார். அந்த களிமண் வலிக்கு கொண்டே போனால் எப்படி உருவாக்குவது? யோவான் 15ஆம் அதிகாரத்தில் நீங்கள் எல்லாம் கொடிகள், நான் செடி என்று விளக்கம் கொடுக்கிறார். நல்ல ரிசல்ட் வேண்டுமானால் கொடி செடியோடு ஒட்டி இருக்க வேண்டும். அப்போ நல்ல வேண்டாத காரியங்களை கட் பண்ணி போடுகிறான் தோட்டக்காரன். அது வலிக்கத்தான் செய்யும், அது பலன் கொடுக்கத்தான் அப்படி செய்கிறார்கள். நம் வாழ்நாளெல்லாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குறைவாக பேசி அதிகமாக செயல்படுபவர்களாக இருக்க வேண்டும். தேவனை தேட வேண்டிய முறையில் தேட வேண்டும். விசுவாசத்தில் உறுதியுள்ளவர்களாக இருக்க வேண்டும். உறுதியாக இருப்பதற்கு உள்ளவர்கள் எல்லாருக்கும் சிட்சை உண்டு. பேதுரு மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் மறுதலித்தான். அவர் யாருனே தெரியாது.
இயேசு யாருன்னே தெரியாது, சத்தியம் கூட பண்ணினான். ஆனால் அன்பு குறைந்ததான். அவனை கேட்டாரே, நேசிக்கிறாயா என்று கேட்டாரல்லவா? யோவான் 21ஆம் அதிகாரத்தில் வாசித்து பாருங்கள். தாவீது 11ஆம் அதிகாரத்தில், 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரத்தில் பொல்லாத காரியத்தை செய்து விட்டான். பச்சபாலிடம் தெரிந்து விட்டான். உரியாவை கொன்று விட்டான். மன்னித்தார். தாவீது மேல் வைத்த பிரியம் குறைந்ததா? இனி இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லவில்லையா? 12 சீசர்களை தெரிந்தெடுத்தார். அதில் ஒருவன் யூதாஸ் காரியோத். இவன் காட்டி கொடுப்பான் என்று அவருக்கு தெரியும். ஆனாலும் நேசிக்கவில்லையா? கடைசியில் என்ன சொன்னார்? இவன் பிறவாமல் இருந்திருந்தால் பரவாயில்லை என்று தான் சொன்னார். அவளையும் செத்து போயிருந்தால் பரவாயில்லை என்று சொல்லவில்லை. அத்தனை அன்பு. அவர் பிறவாமல் இருந்தால் பரவாயில்லை என்றார். மக்களே, உருவாக்கம் இல்லாமல் உயர்வு இல்லை. அது ஆவிக்குரிய காரியமாக உலக பிரகார ஆசீர்வாதம் ரெண்டுக்குமே உருவாக்கம் உண்டு. அவரவர்களுக்கு புரியும் இப்போது இருக்கும் நிலைக்கு யார் காரணம் என்று. எதுவாக இருந்தாலும் அதை உணர்த்தி உருவாக்கத்தில் வைத்து உயர்த்த அன்பு தகப்பன் இயேசு. அவருடைய ஆசீர்வாதங்கள், உயர்வு, தாழ்வு, இதை வைத்து அவருடைய அன்பை அளக்காதீர்கள். அவர் உங்கள் மேல் வைத்திருக்கிற அன்பை அளக்க எந்த அளவுகளும் உதவாது. சிலுவை மரணத்தை நினைத்து கொண்டு பாருங்கள். அந்த அன்பிற்கு முன்பாக நீங்கள் எதை வைப்பீர்கள்? யார் எப்படி அளந்தாலும் நீங்கள் தேவ அன்பை சோதிக்காதீர்கள். தெருவுக்கு வந்த யோபு தேவனை குறை சொன்னானா? யோசித்து பாருங்கள். அவனிடம் எந்த தவறும் இல்லை. ஏன் தான் இப்படி அப்படி கேட்டானா? யோபு 1:21, 22, யோபு 2:10, யோபு 9:15 வாசித்து பாரு. எப்படி அறிக்கை செய்கிறான். அவன் வாயில் குற்றம் செய்யவில்லை என்று இருக்கிறது. அறிக்கை செய்கிறான். அதையெல்லாம் நினைவுபடுத்திக் கொள்ளுங்கள். அவன் எதை வைத்து அளந்தான்? உங்கள் பரிபூர நிறைவான வாழ்வை கொடுக்கவே இயேசு மரித்து உயிர் தெழுந்தார். யோவான் 10:10. ஆக இன்றோடு நாம் பாவி அல்லது அவன் இவன் இப்படி சாபம் தேவ கோபம் என் மேல் இருக்கிறது, நான் என்ன செய்தோன்னு இதையெல்லாம் சொல்லவே கூடாது. ஏதும் இல்லை. எல்லாவற்றையும் விலக்கிவிட்டார். நீங்களும் நானும் தெய்வத்து குடும்பத்துக்குள் இருக்க பரிசுத்தம் ஆகி கொண்டிருக்கும் நீதிமான்கள், பரிசுத்தவான்கள் ஆகி கொண்டிருக்கிறோம். அது முழுமை அடையவில்லை. அது இயேசு வந்தால் முழுமையடை செய்வார். இந்த உயர்ந்த அந்தஸ்தை தேவன் கொடுத்ததை மட்டுப்படுத்தாதீர்கள். உங்கள் ஆசீர்வாதத்தை வைத்து நீங்கள் மட்டுப்படுத்தாதீர்கள். ஒரு நாளும் அதை செய்யாது. யாரோ செய்யட்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கலாம். தகப்பனே, தாழ்விற்கு எது காரணமோ அதை உணர்த்தி கிருபை கொடுத்து மேலே எழும்ப உமது கரம் என் மீது இருக்கட்டும் சுவாமி. உமது இரக்கம், தயவு, காருண்யம் ஸ்தோத்திரம் உம்முடைய செட்டைக்குள் வைத்துக்கொள்ளும், என்னாலும் வைத்துக்கொள்ளும் ஐயா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை நினைத்து பார்க்கிறேன். தேவ அன்பை நினைத்து பார்க்கிறேன். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு பூரணமானது. இந்த பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் என்று தான் வாசிக்கிறோம். அவருடைய நேசத்தில், இயேசுவை நேசத்திற்கு முன்பாக ஏதும் இல்லை. அந்த நேசத்தை நான் மதிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஆமேன். ஹல்லேலூயா.